sommes très heureux aujourd'hui car nous allons présenter le bébé de notre frère Daniel. இன்றைய நாளில் ஒரு விசேஷித்த ஒரு நாள் நமது டேனியல் Leur demander de venir ici. அவர்கள் இருவரையும் மூவரையும் மறுபடியே நான் அறிவிக்கிறேன். Ma femme aurait bien aimé être là, mais quand on était chez eux, ma femme a pu prendre le bébé et le bébé était encore très petit. நாங்கள் வீட்டில் அப்பொழுது குழந்தை சிறு குழந்தையாக இருந்தது. இந்த நாளில் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. Mais on voit que le bébé a bien grandi. இப்பொழுது குழந்தை வளர்ந்திருக்கிறது நான் பார்க்கின்றோம். Et Dieu nous a accordé une bénédiction. ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். Car dès le commencement, Dieu a dit ஆதி முதல் ஆண்டவர் சொல்லிய வார்த்தை multipliez பலியை பெறுங்கள் என்று சொன்னார். et remplissez la terre. பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். Et nous avons là aussi les résultats de la bénédiction de Dieu. அதன் விளைவில் பார்க்கிறோம். அதன் ஆசீர்வாதத்தை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். Lorsque le bébé est né, குழந்தை பிறக்கும் பொழுது il a été présenté à la maman. தாயின் இடத்தில் கொடுக்கப்பட்டது. Et après, il a été présenté au papa. பிறகு தாப்பனத்தில் கொடுக்கப்பட்டது. Et après, le bébé a été présenté à la famille. பிறகு குடும்பத்தாரிடத்தில் கொடுக்கப்பட்டது. Mais aujourd'hui, le bébé va être présenté à l'église, à Dieu. ஆனால் இன்று தேவனுக்கு முன்னதாக சபையாரிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. Cela veut dire que vous ne sous-estimez pas l'importance de la vie spirituelle du bébé. குழந்தையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். Et vous avez suivi ce que le Seigneur a suivi aussi. கடந்து சென்ற பாதையை போல À un moment donné, Jésus a été présenté aussi. இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். Dans Luc chapitre 2, le verset 22. லூக்கா 2ஆம் அதிகாரம் Chapitre 2, le verset 22. 22ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் பொழுது Oui, nous allons présenter au Seigneur aussi le bébé. முதல் பெறான எந்த ஆண்களையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கவும். Nous avons là au verset 22 présenté au Seigneur. அந்த 22ஆம் வசனத்திலே தேவனுக்கு முன்னதாக அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். Cela veut dire que Dieu s'intéresse à la vie de ce bébé. அது என்னவென்றால் தேவன் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் மேல் பிரியமாக இருக்கிறார், கவனம் செலுத்துகிறார். Dieu vous a béni pendant la grossesse. கர்ப்ப காலகட்டத்திலே ஆண்டவர்களை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். Et Dieu vous a béni pendant l'accouchement. பிரசவ நாளிலும் ஆண்டவர்களை பாதுகாத்தார். Et maintenant, Dieu va continuer à bénir votre bébé. தேவன் தொடர்ந்து உங்கள் குழந்தையை ஆசீர்வதிக்க போகிறார். C'est un don de Dieu dans Psaume 127. இது தேவனுடைய ஈவு. சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறதுல C'est un don de Dieu. இது தேவனுடைய ஈவு, சுதந்திரம். Verset 2. 2ஆம் வசனம். Verset 3 alors. 127. Oui, voilà. Oui, verset 23. Verset 3 plutôt. நீங்கள் அதிகாலை எழுதி நேரப்பட்ட வேளையில் அடுத்த வசனம் தமிழில் வேற. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Eh bien, vous avez maintenant la responsabilité de gérer bien le bébé selon la volonté de Dieu. தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு குழந்தை வளர்ப்பதற்கான கடமையை பொறுப்பானவர்கள் கொடுத்திருக்கிறார். Alors, je vous pose la question suivante. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். À
acceptez-vous d'élever cet enfant dans la crainte du Seigneur? தேவனுக்கு பயந்து இந்த குழந்தை வளர்க்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Amen. ஆமென். Eh bien, aujourd'hui, nous allons suivre ce que Jésus a fait aussi pour les enfants. இயேசு கிறிஸ்து குழந்தைகள் செய்தது போல நாமும் இந்த நேரத்தில் கடந்து செல்ல போகிறோம். அவ்வளவுதான். Dans Matthieu 19, le verset 13 à 15. மத்தேயு 19 அதிகாரம் Matthieu 19, 13 à 15. 19 அதிகாரம் 13 15 வரை. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கையை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். Eh bien, nous allons faire alors accomplir aussi ce que Jésus a fait pour vous. இயேசு கிறிஸ்து செய்த வண்ணமாக நாம் அதே வண்ணமாக இந்த கருத்திலே நாம் நிறைவேற்ற முடியும். En faveur de votre bébé, Anne Tefila. ஆண்டெல்லா உங்களுக்கு நான் சரியாக உச்சரித்தேனா? Eh bien, nous aimerions vous demander de vous lever, சமையலையாக எழுந்து நிற்கும்படி tandis கேட்கிறேன். que nous allons nous mettre à genoux. நாங்கள் இப்போது முழங்கால் கையில் நிற்கிறோம், நீங்கள் யாரும் நிற்கும்படி கேட்கிறேன். Notre Dieu, notre Père Céleste, nous te sommes reconnaissants de ce que tu es un Dieu qui bénit, un Dieu qui a protégé l'arrivée de ce bébé Antefila en ce monde. Aujourd'hui, Seigneur, selon ce que tu as fait dans le passé, nous aimerions aussi imposer les mains à ce petit bébé, car nous voulons le présenter à toi, Antefila. Que tu vois, Seigneur, nos mains sur elle, pour signifier que désormais, nous remettons tout entre tes mains pour l'avenir de cet enfant. Veuille accorder à Déborah et à Daniel la sagesse, l'intelligence, la force, la santé pour mener à bien cette tâche d'élever cet enfant sous ton regard dans la crainte du Seigneur jusqu'à ce que tu reviennes, Seigneur, et que cet enfant, Tefila, Anne Tefila, puisse faire partie de ceux qui vont hériter la vie éternelle. Seigneur, nous ne sommes que des êtres humains qui imposent nos mains à l'égard de Tefila, Anne Tefila, mais nous souhaitons vivement et nous croyons par la foi que ce sont tes mains qui vont guider, protéger, enseigner, éduquer cet enfant pour ta gloire. Que l'Éternel vous bénisse et qu'il vous garde, que l'Éternel fasse luire sa face sur vous et qu'il vous accorde ses bénédictions, que l'Éternel tourne sa face vers vous et qu'il vous accorde la paix au nom du Père, du Fils et du Saint-Esprit. Amen. Que l'Éternel vous permette de faire, de suivre ce que Jésus a suivi dans Luc 2, verset 52. Il a croissé en grâce devant Dieu, devant les hommes, en sagesse et en stature. Au nom de Jésus. Amen. Nous voulons marquer cet événement par un certificat qui va marquer la vie de cet enfant. Et lorsqu'elle grandit, eh bien, elle va voir, oh, இந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகும் பொழுது இதை பார்த்து அச்சரிப்பார்.
et je vais obéir à mes parents qui me font du bien. என்னுடைய எனக்கு நன்மை செய்கிற என் பெற்றோர்களுக்கு நான் பின்பற்ற நடந்தேன்னு சொல்லுவார். Et au nom de toute l'Église, சபையார் அனைவரும் சார்பாக nous vous accordons alors ce certificat. இந்த சான்றிதழை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Que Dieu vous bénisse. Au nom de Jésus. Amen. Vous aurez l'occasion de féliciter la famille à la fin de ce service de culte. இந்த ஆராதனைக்கு பிறகு சபையார் யாவரும் நீங்கள் அவர்களை சந்தித்து